வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இது எஸ்ஜிடி பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ என்னென்னா, நம்ம எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து 21/7/2024 இந்த டேட்டில் வந்து நம்ம எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ஓகேங்களா. 26,510 பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதினாங்க. எக்ஸாம் டேட்டு 21/7/2024, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருந்த வேக்கன்சி ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணும்போது வேக்கன்சி 1768 வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்றைக்கு அப்படின்னா 9/2/2024, ஓகேங்களா. அந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா அடெண்டம், ஓகேங்களா. ஸோ கூடுதல் சேர்க்கை, ஓகேங்களா. ஸோ அந்த போஸ்டிங் வந்து 1768 பேர்த்துக்கு வந்து என்னென்ன கம்யூனிட்டி வைஸ்ன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 வேக்கன்சி வந்து கூடுதல் நிரப்பப்படணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அடெண்டம் வந்து பார்த்திங்கன்னா 16/7/2024 அந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 1000 வேக்கன்சி வந்து என்னென்ன கம்யூனிட்டி, ஓகேங்களா, யாருக்கு என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பிடிஎஃப் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து டிஆர்பியில் அப்டேட் பண்ண ஒரு நியூஸ் 26/3/2025 இந்த டேட்டில் ஆல்ரெடி வந்து 16/7/2024 ஒரு அடெண்டம் வந்து அப்டேட் பண்ணாங்க. அதில் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே, 1000 வேக்கன்சி இருந்துச்சு. அந்த 1000 வேக்கன்சியானது எந்த பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தர போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க, ஓகேங்களா. ஜென்ரல் டேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 92 போஸ்டிங்கு, ஜிடி உமன்ஸ், ஓகே, ஜென்ரல் டென் உமன்ஸ் வந்து 122 போஸ்டிங்கு, ஜென்ரல் டென் தமிழில் வந்து 40, ஜென்ரல் டென் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17, ஜென்ரல் டென் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓகேங்களா. இது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேங்களா. ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும், அதை பற்றி வீடியோ போட்டிருப்போம், அதான் காமிக்கிறேன் பாருங்கள். இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஃபஸ்ட்டு வந்து 16% இருக்குது. அந்த 16% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 18% வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிக்கு, ஓகேங்களா. அதில் 3% வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு, 1% வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது பழங்குடி பிரிவினருக்கு, ஓகேங்களா. ஸோ 26.5 வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம்க்கு வந்து 3.5, எம்பிசிக்கு வந்து 20, ஓகேங்களா. ஜென்ரல் பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 31, இதெல்லாம் தெரியும் நமக்கு, ஓகேங்களா. ஸோ அதில் பெண்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 50% இடஒதுக்கீடு, ஓகேங்களா. பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த வேக்கன்சியில் 69ல் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% கொடுத்துருவாங்க. தமிழ் வழி பிஎஸ்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 20%, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை வச்சு போட்டுருது, ஓகேங்களா. 20% இருக்குது. மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4% இடஒதுக்கீடு, ஆதரவற்ற விதைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10%, முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வந்து 5%, ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருந்த அப்டேட்டை வச்சு நம்ம போட்டது, ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. வெயிட்டேஜ் மார்க் எல்லாமே தெரியும். நம்மளோட இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த அடெண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க போயிருக்காங்க. கண்டிப்பாக எஸ்ஜிடியோட ஆன்சர் கீ குயிக்காக வரப்போகுது. அதுக்கப்புறம் சிவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓகே. இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் நடக்க போகுது, ஓகே. ரொம்ப ஹாப்பி நியூஸு. ஸோ இது வந்து இப்போ கையில் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க, ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் இந்த மார்க்குக்கு மேலே இருக்கீங்களோ அவங்க வந்து கையில் வந்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டேஜ் கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ எந்த கம்யூனிட்டியில் வரும், நம்ம கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. உங்களுக்கு வேறு டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.